ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா. அதுதான் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எப்படி ரெடியாகிறோம், அப்புறம் வீட்டில் அம்மா என்னென்னலாம் ஸ்பெஷல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறேன். ஸ்வேதா வந்து அவ்வளோவா இது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன்டா, நான் வரவே மாட்டேன், அங்கே வரவே மாட்டேன்னு சொல்லின்னு இருக்கிறா. வருமாளா வரமாட்டாளான்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், காலையிலேருந்து ஒரே வேலை. வீடெல்லாம் இப்போ தான் தொடச்சி முடித்தோம். லோக்ஷி வந்து கடைக்கு போயிருக்கான். Bye bye. நாங்கள் வந்து இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இன்னும் ரெடி ஆகல, குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸ்வேதா தான் ரெடி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கூழ் ஊற்றுறதுக்கு கோயிலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறேன், வாங்க. அம்மா பார்த்திங்கன்னா கூழ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே போய் ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போய் நம்ம வந்து கோயிலில் கூழ் ஊற்ற வேண்டியது தான். இந்த வாட்டி ஸ்வேதா தான் கூழ் எடுத்துன்னு போகிறா. ஸ்வேதா அங்கே போய் கீழே போயிட்டு இந்த அடி வச்சோம். கீழே பறந்து போய் ஒரு கூழெல்லாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக மோர் கொடுத்துட்ருப்பாங்க, வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. இந்த வெயிலுக்கு வந்து அந்த மோர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அதனால் நாங்கள் 2-3 பேக்கெட் நல்லா வாங்கி குடித்தாச்சு. இங்கே வந்து குளத்தில் எல்லாருமே குளிச்சுட்டு அங்கே பிரதட்சணம் பண்ணின்னு போவாங்க. அவங்க வேண்டுதலெல்லாம் வேண்டிட்டு 1 மணிக்கு எல்லாருமே குளத்துலேருந்து எழுந்துடுவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து கழுகு வந்து சுற்றும், அப்புறம் சாமியும் வந்துடும். யார் மேலேனா சாமி வரும், கரகமும் எடுத்துகிட்டு வருவாங்க. கரகம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கழுகு சுற்றினதுக்கப்புறம் எல்லாருமே எழுந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் கழுகு தான் வரல. எல்லோரும் காக்கா போயிடுச்சு, காக்காவை பார்த்துட்டு கழுகுலாம் கத்துனாங்க. ஆனால் இந்த வருஷம் கழுகு வரல. ஆனால் வருஷமே கழுகு வரும். இங்கே லோக்ஷி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொம்மை பக்கத்தில் வந்து நின்றுட்டோம் தெரியாமல் அது வாங்கியே கொடுக்கணுன்னு ஒரே இடம் பிடிச்சான். இப்போல்லாம் எந்த திருவிழாக்கு போனாலும் சரி ஒரு பொம்மை கம்பல்சரி வாங்கின்னு வந்துடுறான். அதே போல் அங்கே வந்து ஒரு பெண் குயின் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தான் அவன் வந்து சமாதானம் ஆனான். ஸோ காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் இந்த குளத்துலேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்து வழி இருக்குது. அப்படி வந்துட்டு மம்மி டாடி வந்து கூழ் எடுத்துகிட்டு வர அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கூழ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து லோக்ஷி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அவனுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக திரும்பி கடையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போவோம். போய் அப்படியே வந்து சாமியும் கும்பிட்டு வருவோம். ஏன்னா என்ன சாமி பார்க்கல. ஸோ திரும்பி நான் அவங்கள ஈவினிங் பார்க்குறேன். கோயிலேருந்து பார்த்திங்கன்னா மம்மி டாடி கூழ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை வீட்டில் முருங்கைக்கீரை வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சாங்க. இது வந்து நல்லா சாப்பிட்டோம் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டு சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஈவினிங் திரும்ப ரெடியாக இருக்கோம். போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே கடையெல்லாம் சுற்றிட்டு வர்றதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். వచ్చేస్తామా
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வான வேடிக்கைக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே ரொம்ப தூரத்துக்கு வந்து பட்டாசெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க வெடிக்கிறதுக்காக. நாங்கள் வந்து வான வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து லோக்ஷி வந்து தூக்கம் வந்துச்சு, அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி எப்பயும் கூட சீக்கிரமாக வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ கைஸ் நல்லா திருவிழாவில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வான வேடிக்கை தான் பார்க்க முடியல, சரி டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வந்துட்டேன். சரி தெரிஞ்சுக்கேன் பார்க்க முடியல, டைம் ஆயிடுச்சுனால வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது 9 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். லோக்ஷி வந்து தூங்க வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ குட் நைட். நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து உரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வழுக்கு மரம்லாம் ஏறுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு காட்டுறேன். ஆமாம் நாளைக்கு தான். ஸோ எல்லாமே சொல்லிட்டு நான் நாளைக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.